சரி. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு படிக்கிறது சுவிசேஷங்களில் இயேசு என்ற தலைப்புல இயேசுவின் சோதனைகள் 9வது பாகம். இதுக்கு முன்னே 8 பார்த்துருக்கிறோம். போன வாரம் மீட்டல் என்று சொல்லி நாங்க இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கொண்டோம். இன்றைக்கு நாங்க படிக்க போறது இயேசுவின் சோதனைகள் என்ற தலைப்புல. ஸோ ஸ்கிரீன் விளங்குதுன்னு நம்புறேன். எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்குது. விளங்குதா? தெரியுதா? ஓ பிரதர், தெரியுது தெரியுது. ஓகே, சரி. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டடி கொஞ்சம் குயிக்கா முடிஞ்சிடும். நிறைய இல்லை இன்னைக்கு. எஸ். ஸோ இன்றைக்கு இயேசுவின் சோதனைகள் என்ற தலைப்புல முதலாவது நாங்க பார்த்துக்கொள்ள போறது இயேசு கிறிஸ்து சந்தித்த சோதனைகள். அவர் சந்தித்த சோதனைகள் என்ன மாதிரி இருந்துச்சு? பொதுவா இயேசுவின் சோதனை என்று சொல்லும் பொழுது அவர் வனாந்திரத்துல அந்த 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கு பிறகு ஆஹ் அவர் சந்தித்த அந்த 3 சோதனைகள், அதுகளை பற்றி தான் பொதுவா பேசப்படும். ஆனா இன்றைக்கு நான் பட்டியல் ஒன்று வச்சிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த எல்லா விதமான சோதனைகளும் சுவிசேஷ புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விதமாக. சோ முதலாவது தான் அந்த வனாந்திர சோதனை. அந்த வனாந்திர சோதனையை எடுத்துக்கொண்டால் அதுல அந்த 3 விதமான சோதனைகள் இருக்கு. அடுத்தது சிலுவையை தவிர்ப்பதற்காக, அதாவது சிலுவைக்கு போகாமல் அவரை தடுப்பதற்காக அவருக்கு வந்த சோதனைகள் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட சோதனைகள். பிறகு மத தலைவர்களால் பகிரங்கமாக அவர் ஜனங்கள் முன்னிலையில் இருக்கும் பொழுது பகிரங்கமாக வெளிப்படையாக மத தலைவர்களால் வைக்கப்பட்ட சோதனைகள். ஆஹ் மற்றது பிரபல பிரபல் பிரபல்யமாக வேண்டும், பிரசித்தி பெற வேண்டும், பிரபலமாக வேண்டும், அல்லது அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு வந்த சோதனைகள். அது சார்ந்து அவருக்கு வந்த சோதனைகள். வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல வெவ்வேறு தேவைகளுக்கு அமைவாக ஏற்பட்ட சோதனைகள். அவருக்கு வந்த நிராகரிப்பு அல்லது அழுத்தம் தொடர்பான சோதனைகள். அதே மாதிரி அது உணர்ச்சி சார்ந்த, கடுமையான உணர்ச்சி சார்ந்த துயரத்தின் கீழ் அவருக்கு இருந்த சோதனைகள். ஸோ இப்படி 7 வகையா நான் அதை வகைப்படுத்தியிருக்கேன். இயேசு கிறிஸ்துவுக்கு சுவிசேஷ புத்தகம் நாம் காணும் விதமாக இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனைகளை நான் 7 விதமா வகைப்படுத்தி இருக்கிறேன். ஸோ அவை எவை அப்படிங்கறத நாங்க பார்க்கிறதுக்கு நான் வழமையா செய்யற மாதிரி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் செய்திருக்கிறேன். ஸோ அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை ஷேர் பண்றேன். ஓகே, சரி. இயேசுவின் சோதனைகள். ஸோ முதலாவது அந்த வனாந்திர சோதனை என்று எடுத்துக்கொண்டால் எல்லாருக்கும் வேர்ட் டாக்குமெண்ட் நான் ஷேர் பண்ணிருக்கிறது விளங்குதா? தெரியுதா? ஓ பிரதர், விளங்குது விளங்குது. கேக்குது ஓகே, பிரதர். ஓகே. ஸோ அந்த இயேசுவின் சோதனைகள் எடுத்துக்கொண்டுதான் வனாந்திர சோதனையில 3 விதமான சோதனைகள் வந்தது. அந்த வனாந்திர சோதனை மத்தேயு புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்திலும், மாற்கு 1வது அதிகாரத்திலும், லூக்கா 4வது அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்டடி முடிஞ்சதுக்கு பிறகு நான் இந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு பிடிஎஃபா குரூப்ல போட்டு விடுறேன். யாராவது குரூப்ல இல்லாட்டி இந்த டாக்குமெண்ட் தேவை என்று சொன்னா எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க. இந்த நம்பர் நான் கடைசியா காட்டுறேன். ஸோ நீங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போட்டு விட்டா நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அனுப்பி விடுவேன். ஸோ கற்கள் அப்பங்கள் ஆகும்படி அவருக்கு வந்த முதலாவது சோதனை. அது நீங்க இந்த பகுதியை வாசிச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். 3 விதமான சோதனை வந்தது. 40 நாள் அவர் உபவாசம் இருந்ததுக்கு பிறகு அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அந்த நேரத்தில் சாத்தான இடத்துல வந்து கற்கள் அப்பங்கள், நீ தேவனுடைய குமாரனாய் இருந்தால் கற்கள் அப்பங்கள் ஆகும்படி செய் என்று சொல்லி வைத்த சோதனை. அதுக்கு இயேசு கிறிஸ்து மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று சொல்லி அதிலிருந்து ஜெயம் கொண்டார். அதே மாதிரி 2வது சோதனையாக அவரை தேவாலயத்து உப்பருகையின் மேல் கொண்டு போயிட்டு அங்க இருந்து தாழ குதியுங்க, தேவதூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது தானே என்று சொல்லி வேத வசனத்தையே ஒரு விதமாக பயன்படுத்தி அதிலிருந்தே வந்த சோதனை. அதையும் உன் தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் அந்த சோதனையும் ஜெயம் கொண்டார். அதுக்கு பிறகு மலையின் மீது கொண்டு போய் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் ராஜ்யங்கள் எல்லாத்தையும் காட்டி இந்த எல்லா ராஜ்யங்களையும் நான் உனக்கு தருகிறேன், நீ என்னை வணங்கு, என்னை பணிந்து கொள் என்று சாத்தான் வைத்த சோதனை.
அதிலும் ஆண்டவர் கர்த்தர் ஒருவரே தவிர வேறு யாரையும் ஆராதனை செய்யாதிருப்பாயாக என்ற வசனத்தை சொல்லி அந்த 3 சோதனைகளை வனாந்தர சோதனை 3ஐயுமே அவர் ஜெயிச்சார். இது எங்களுக்கு நன்கு பரிச்சயமான பகுதி. யாருக்காவது அது தொடர்பாக கேள்விகள் ஏதாவது இருக்கா? அப்படி இந்த பரிச்சயம் இல்லாதவர்கள், இதுவரைக்கும் இப்படி ஒரு சோதனை பற்றி தெரியாதவர்கள் தயவு செய்து மத்தேயு 4வது அதிகாரத்தையும் லூக்கா 4வது அதிகாரத்திலும் அந்த முதல் 11 12 வசனங்களை வாசிச்சு பாருங்க. இரண்டாவது வகையான சோதனை தான் சிலுவையை தவிர்ப்பதற்காக உதாரணமாக பேதுரு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தை பற்றி சீஷர்களிடம் கலந்துரையாடும் பொழுது, சீஷர்களிடம் அறிவிக்கும் பொழுது, இப்படி மனுஷகுமாரன் மனுஷருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர் பாடுகள் பட்டு மறிக்க வேண்டியதாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவை தனி அழைத்து கொண்டு போய் நீங்க அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்றான். இயேசுவே கடிந்து கொள்றான், நீங்க அப்படி செய்யக்கூடாது, உங்களுக்கு அப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லி. அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார், திட்டுகிறார், அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி. அடுத்தது சிலுவையில் அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது நீர் தேவனுடைய குமாரனானால் இறங்கி வாரும் என்று சொல்லி அவரை நிந்தித்தார்கள். அங்கேயும் அவருக்கு ஒரு சோதனை, நீ தேவனுடைய குமாரனானால் இறங்கி வா என்று சொல்லும் பொழுது அங்கேயும் அவருக்கு ஒரு சோதனை. ஸோ சிலுவையை தவிர்ப்பதற்காக அவருக்கு வந்த சோதனை, அது குறித்த வசனங்கள் நீங்க இங்க வாசிச்சு பார்க்கலாம். சரி, ஸோ இது இரண்டாவது வகையான சோதனை, ஒரு வனாந்திர சோதனை. அடுத்தது சிலுவையை தவிர்ப்பதற்காக அவருக்கு வந்த சோதனை. மூன்றாவது வகையானது தான் மத தலைவர்களால் பகிரங்க சோதனை. மத தலைவர்கள் சொல்றது பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், நியாயசாஸ்திரிகள், இவர்கள். ஸோ இவர்கள் யார்? இவர்களுடைய வகைகள் என்ன? பரிசேயர் என்றா யார்? சதுசேயர் என்றா யார்? வேதபாரகர் என்றா யார்? நியாயசாஸ்திரி என்றா யார்? அதை குறித்து படிக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்லை, ஆனா சுருக்கமா சொல்லி கொண்டு போறேன். பரிசேயர் சதுசேயர் என்றது யூதர்கள் இருந்த 2 தலைவர் குழுக்கள். அதுல பரிசேயர் என்பவர்கள் உயிர்த்தெழுதல், தேவதூதர், ஆவி, இது 3ம் இருக்குதுன்னு நம்புறவங்கள். சதுசேயர் என்பவர்கள் இது 3ம் இல்லை என்று சொல்லுபவர்கள். ஸோ அதை நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல 23வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 23வது அதிகாரத்துல 8வது வசனத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணி காட்டுறேன். அப்போஸ்தலர் 23, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் காட்டுறேன். சதுசேயர் என்று சொல்றது உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இதுதான் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையிலான வித்தியாசம். மற்றபடி இவர்கள் இருவருமே யூதர்களுடைய தலைவர்கள், மத தலைவர்கள். அதை தவிர நியாயசாஸ்திரி என்று சொல்ற லாயர்ஸ், அவர்கள் நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்திருக்கிறவர்கள், நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள், நியாயப்பிரமாணத்தை குறித்து அவர்கள் தான் நியாயப்பிரமாணத்துக்கு அதிகாரமாக இருக்கிறவர்கள். அவர்கள் தான் நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பவர்கள், நியாயசாஸ்திரிகள் என்று அழைக்கப்படுபவர்கள். அடுத்தது வேதபாரகர்கள். வேதபாரகர்களுடைய தொழில் கைப்பிரதி எடுப்பது, பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களை எழுதுவது. அவர்களுக்கு முக்கியமான வேலை வேதத்தை பிரதி செய்வது. யாருக்காவது தேவை என்று சொன்னா அவர்களிடத்துல போயிட்டு தான் எனக்கு ஒரு காப்பி வேணும் என்று சொல்லி அவர்களிடத்துல போயிட்டு தான் எழுதி வாங்கி கொள்ள வேணும். அவர்கள் அதை எழுதியே அந்த வேதாகமத்தை நல்லா படிச்சிருந்தபடியினால் அவர்கள் ஆசிரியர்களாகவும் செயல்பட்டு வந்தார்கள், வேதத்தை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களாகவும் இருந்தார்கள். ஸோ பரிசேயர், சதுசேயர், நியாய சாஸ்திரிகள், வேதபாரகர் என்று சொல்லுகிற 4 குழுவினர் இருக்கிறார்கள். அவர்கள் தான் மத தலைவர்கள். இதை தவிர பிரதான ஆசாரியர் என்று ஒரு குழு ஒருவர் இருக்கிறார், அது ஆசாரிய வகுப்பை குறித்தது. ஸோ இப்படிப்பட்ட இந்த மத தலைவர்கள் பகிரங்க சோதனைகள் சில செய்கிறாங்க. இந்த மத்தேயு 12வது அதிகாரம், மத்தேயு 16வது அதிகாரம், மார்க்கு 8வது அதிகாரம், லூக்கா 11வது அதிகாரம், 4 வசனங்கள் இங்க போட்டிருக்கு. இந்த 4 வசனங்களையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு அடையாளத்தை தரும்படியாக சோதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து
அடையாளம் வந்து தர வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து இயேசு கிறிஸ்துவ விவாகரத்து குறித்து, விவாகரத்து கொடுக்கலாமா கூடாதா என்று சொல்லி அதை குறித்து சோதிக்கிறாங்க. அது மத்தேயு 19வது அதிகாரத்திலும் மார்க் 10வது அதிகாரத்திலும் இருக்கு. அடுத்து ராயனுக்கு வரி செலுத்தலாமா கூடாதா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவ சோதிக்கிறாங்க. அது மத்தேயு 22வது அதிகாரத்திலும் மார்க் 12வது அதிகாரத்திலும் லூக்கா 20வது அதிகாரத்திலும் இருக்கு. சோ மத தலைவர்களால் செய்யப்பட்ட இன்னும் சோதனைகள் பார்த்துக்கொண்டா பெரிய கட்டளை எது? இந்த நியாயப்பிரமாணத்திலும் முக்கியமான 10 கட்டளைகள் இருக்கு. அதை தவிர அது சார்ந்த வேறு கட்டளைகளும் இருக்கு. சோ அந்த கட்டளைகள் எல்லாவற்றிலுமே பெரிய கட்டளை எது? இதுதான் பெரிய கட்டளை, முக்கியமான கட்டளை எதுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா நாங்க அதை கடைபிடிச்சிருவோம் தானே அப்படின்ற மாதிரி அவரை சோதிக்கிறதுக்காக கேட்கறாங்க. இத்தனை கட்டளைகள் இருக்கு, இதுல எது பிரதான கற்பனை என்று சொல்லி. சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எல்லா கற்பனைகளையும் அடக்கி 2 விதமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனையானது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 கற்பனைகளுக்கு ஒப்பான வேற கற்பனைகள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த பெரிய கட்டளை எது அப்படிங்கிறது குறித்து இயேசு கிறிஸ்துவ சோதிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு வழக்கறிஞர் அல்லது நியாயசாஸ்திரி என்று சொல்லப்படும் நியாயசாஸ்திரி என்பவர் வந்து இயேசு கிறிஸ்துவ சோதிக்கிறாரு. லூக்கா 10வது அதிகாரத்தில் 25வது வசனத்துல, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ப இந்த கேள்வியை மேலோட்டமா பார்க்கும் பொழுது அழகா இருக்கு. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஆசைப்படுற மாதிரி இருக்கு. ஆனா இவருடைய உள்நோக்கம் என்ன? நியாயசாஸ்திரி கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாரு? என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது செஞ்சு நித்திய ஜீவனை அடைய முடியுமா என்ற நோக்கத்துல தான் கேட்கிறாரு. ஆனா அப்படி முடியாது இல்ல. நித்திய ஜீவனை எது ஒன்றும் செய்து நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை. நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வது தேவனுடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அது இதுக்கு முன்னுக்கு நாங்கள் பார்த்திருக்கிறோம் இல்லையா? இதுக்கு முன்னுக்கு நிறைய தடவை நாங்கள் அதை பத்தி பேசியிருக்கிறோம். நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வது கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினால். ஸோ நியாயசாஸ்திரி வந்து சோதிக்கிறாரு, என்ன செய்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படி. இன்னும் ஒரு சோதனை தான் யோவான் 8வது அதிகாரத்தில் விபசாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி, நியாயப்பிரமாணத்தில் இதுக்கு இவள் மேல் கல்லெறியும்படி சொல்லப்பட்டிருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவ சோதிக்கிறாங்க. அதே மாதிரி அதிகார சவால், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? எந்த அதிகாரத்தினால நீங்க இது செய்றீங்க அப்படிங்கன்னு இயேசு கிறிஸ்துவோட சவால் விட்ட சந்தர்ப்பங்கள் தான் இந்த மத்தேயு 21வது அதிகாரத்திலும் மார்க் 11வது அதிகாரத்திலும் லூக்கா 20வது அதிகாரத்திலும் இருக்கு. ஸோ நீங்க எந்த அதிகாரத்தெல்லாம் இப்படி செய்யற? உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ சவால் விடுக்கிறார்கள் பகிரங்கமாக. அதே போலத்தான் உயிர்த்தெழுதல் பொறி என்று நான் இங்கு குறிப்பிடுவது ட்ராப். ட்ராப் அதாவது கண்ணி அகப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்துக்கு வைத்த ஒரு ட்ராப் பொறி. ஒரு என்ன சொல்லுவாங்க, இறை ஒன்றை பிடிக்கிறதுக்கு இல்ல விலங்கொன்றை பிடிக்கிறதுக்கு வைப்பாங்க பொறி ஒன்று. ஆஹ் அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை மீது குற்றம் சாட்டுவதற்காக வைக்கப்பட்ட ஒரு பொறியாக உயிர்த்தெழுதல் பற்றிய கேள்விகளை சதுசேயர்கள் கேட்கிறார்கள். சதுசேயர் என்றா யாரு? நாங்க முதல்ல பார்த்தனாங்க ஆவியை குறித்தும் தேவதூதர்களை குறித்தும் உயிர்த்தெழுதலை பற்றியும் விசுவாசிக்காதவர்கள் இல்லையா? சதுசேயர் என்றால் உயிர்த்தெழுதல் இல்லை என்று விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் வந்து உயிர்த்தெழுதலை பற்றி கேள்வி கேட்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவி இருந்தால் அந்த மனுஷன் செத்து போயிட்டா அவனோட தம்பி திருமணம் முடிச்சான். அந்த மாதிரி அந்த கேள்வி நீங்க அதை வாசிச்சு பார்க்கலாம். பகுதியை மத்தேயு 22வது அதிகாரம், மார்க்கு 12வது அதிகாரம், லூக்கா 19வது அதிகாரத்திலும் இருக்கு. நீங்க அதை பார்த்துக் கொள்ளலாம். ஸோ இப்படி பகிரங்கமா இயேசு கிறிஸ்துவ மத தலைவர்கள் செய்த சோதனை, அதுக்கு கீழத்தான் இந்த 7 வகை பார்த்திருக்கோம். ஸோ 3 விதமான சோதனைகள் நாங்கள் இப்போது இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். ஒன்று வனாந்தர சோதனை, அதுல 3 சோதனை வந்தது. சிலுவை தவிர்ப்பதற்காக வந்த சோதனை, பேதுரு அவரை கடிந்து கொள்றார், நீங்க சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி. அதே மாதிரி சிலுவையில் தொங்கும் பொழுதே நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் இறங்கி வாரும் என்று சொன்ன சோதனை. 3வது வகையான சோதனை மத தலைவர்களாக மத மத தலைவர்களால் பகிரங்கமாக வெளிப்படையாக வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் கேட்கப்பட்ட சோதனைகள், அவருக்கு விடுக்கப்பட்ட சவால்கள். லூக்கா 20வது அதிகாரத்தில் இருக்கு, மன்னிக்கணும். உயிர்த்தெழுதல் பொறியை பற்றி உயிர்த்தெழுதலை பற்றி கேட்டது மத்தேயு 22வது அதிகாரத்திலும் மார்க்கு 12வது அதிகாரத்திலும்
லூக்கா 20வது அதிகாரத்தில், நான் லூக்கா 19 சொல்லிட்டேன், லூக்கா 20வது அதிகாரத்துல அது இருக்கு. அடுத்தது தான் பிரபல்யம் பெறுவதை குறித்து. இயேசு கிறிஸ்து இப்ப இன்னைக்கு எல்லாருமே எனக்கு எத்தனை லைக்ஸ் வந்தது, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாங்க, எத்தனை பேர் ஹார்ட்ஸ் போட்டாங்க, அதுதானே எல்லாரும் ஆசையா இருக்கு. எல்லாருக்கும் அதுதான் பிரபலம் ஆகணும். அஹ் தான் ஒரு பிரபலம் பிரசித்தி பெறணும், பிரபல்யம் ஆகணும், அதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு. சோ பிரபலமாக வேண்டும் அல்லது அரசியல் தலைவனாக வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றது போன்ற சோதனைகள் இயேசு கிறிஸ்துக்கு வந்தது. மக்கள் அவரை ராஜாவாக்க விரும்பிய சந்தர்ப்பம் இருக்கு. அது யோவான் 6வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. தன்னை ராஜாவாக ஜனங்கள் ஒன்று கூடுகிறார்கள் தெரிஞ்சு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டார். அதே மாதிரிதான் சகோதரர்கள், அவருடைய கூட பிறந்த சகோதரர்கள் வந்து இயேசு கிறிஸ்து சொன்னா, நீ ஏன் இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்கிற? பிரசித்தி பெற விரும்புகிறவர்கள், பிரபலம் பெற விரும்புகிறவர்கள் வெளிப்படையாகத்தானே நடந்து கொள்வார்கள். யோவான் 7வது அதிகாரத்துல அது இருக்கு. நீ ஏன் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு இருக்கிற? நீ போயிட்டு எல்லாருக்கும் உன்னை காண்பி, எல்லாருக்கும் வெளிப்படையா அந்த அற்புதங்களை செய்ய என்று சொல்லி புத்திமதி சொல்றாங்க. அதே மாதிரி அப்பம் 4000 பேர் 5000 பேருக்கு உணவளித்ததுக்கு பிறகு அந்த மக்கள் அப்பத்துக்காக அவர் பின்னுக்கு கூட்டம் கூடி வரும் பொழுது அவர்களை விட்டு அவர் விலகி போகிறார். சோ மக்கள் கூட்டம் அவர் தேடி வரும் பொழுது அவர்களை விட்டு விலகி போகிறார். அப்ப தான் பிரபலமாகுவதற்கான சோதனை, தான் ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான சோதனை, அரசியல் சார்ந்த சோதனை வரும் பொழுது அதிலிருந்து இயேசு கிறிஸ்து விலகி போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 5வது வகையான சோதனை பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல தேவைக்கேற்ற மாதிரி மனிதர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அற்புதங்களை எதிர்பார்த்த சந்தர்ப்பங்கள். ஏரோது அவர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி கேள்விப்பட்ட ஏரோது, அவரால் பல விஷயங்களை கேள்விப்பட்ட ஏரோது இயேசு கிறிஸ்துவை வச்சு ஏதாவது அற்புதம் பார்க்க வேண்டும்னு ஆசைப்பட்டான். சோ லூக்கா 23வது அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கு. ஆனா ஏரோதுக்கு முன்பதாக அவர் ஒரு அற்புதத்தையும் செய்து காட்டவில்லை அப்படின்னு 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் பரிசேயர், மத்தேயு 16வது அதிகாரத்திலும் மாற்கு 8வது அதிகாரத்திலும் பரிசேயர் கூடி வந்து பரிசேயர் சதுசேயர் 2 பேரும் தான். மத்தேயு புத்தகத்துல பரிசேயர் 2 மட்டும் இருக்கு, மாற்கு புத்தகத்துல பரிசேயர் சதுசேயர் 2 பேரும் இருக்கு. சோ அவர்கள் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டு, வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஸோ அவருக்கு மனுஷர்களுடைய தேவைகளுக்காக அற்புதங்கள், மனுஷர்களுக்கு அவர்களுடைய விருப்பத்துக்காக அவர்களுக்கு முன்பு நிரூபிச்சு காட்டுறதுக்காக அற்புதங்கள் செய்ய வேண்டிய சோதனை வந்தது. அதிலும் அவர் செய்யாமல் அதையும் அவர் வெற்றி கொண்டார். அதே மாதிரி இன்னொரு வகையான சோதனை தான் இது, நிராகரிப்பு. இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்துக்கு வந்த நிராகரிப்பு அல்லது அழுத்தம் எனும் சோதனை. நாங்க ஊழியம் செய்து கொண்டு போகும் பொழுது மிகப்பெரிய சோதனை தான் மனிதர்கள் எங்களுடைய ஊழியத்தை நிராகரிக்கிறது அல்லது அழுத்தம் வாருது. சோ அப்படிப்பட்ட சோதனைகள் இயேசு கிறிஸ்துக்கு வந்தது. நாசரேத் ஊர்ல அவருக்கு வந்த நிராகரிப்பு, அதை குறித்து நீங்கள் லூக்கா 4வது அதிகாரம் 28ல இருந்து 30 வரையிலான வசனங்கள் வாசிச்சு பாருங்க. நாசரேத் ஊர்ல அவரை கொல்றதுக்கு முயற்சி செய்தாங்க. ஸோ நாங்க இப்ப அடுத்த முறை இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் பற்றி படிக்க போறோம். அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் மரணம் பற்றி படிப்போம். ஸோ அந்த மரணத்தை பற்றி படிக்கக்குள்ள இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய முயற்சி செய்த சந்தர்ப்பங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக முயற்சி செய்த சந்தர்ப்பங்கள் என்றும் ஒன்று பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்ற தலைப்புகளை பார்க்கும் பொழுது சோ அதுல ஒன்று தான் இது, நாசரேத் ஊர்ல வந்த நிராகரிப்பு. அதே போல பல சீடர்கள் வெளியேறுகிறார்கள். யோவான் 6வது அதிகாரம் 6வது வசனம், இது ரொம்ப ஆச்சரியமான வசனம். நான் அதை கொஞ்சம் திருப்பி காட்டுறேன். யோவான் 6வது அதிகாரத்துல 66வது வசனம் பாத்தீங்கன்னா, இப்ப உலகத்திலேயே மிக சிறந்த ஆசிரியர்னு சொல்றது இயேசு கிறிஸ்துவ தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவ போதனையை கேட்ட மக்கள் கூட அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஸோ ஊழியத்துல இப்படி நடக்கிறது
நடக்கக்கூடும். இது சாதாரணமான விஷயம்னு சொல்ல முடியாது. ஆனா நடக்குது. வளமை. இது இயேசு கிறிஸ்துடைய போதனையை கேட்டு, இயேசு கிறிஸ்து ஊழிய உபதேசத்தை கேட்டுட்டு பின்வாங்கி போனவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா, எங்களோட ஊழியத்துல பின்வாங்கி போறவங்க இருப்பாங்க. கவலைக்குரிய விடயம் தான். ஆனால் அது எங்களை ஊழியம் செய்து கொண்டு போகும் நேரத்தில் எங்களுக்கு பெரிய தடையாக, எங்களுக்கு பெரிய அழுத்தமாக வரும். அப்படிப்பட்ட சோதனையை கூட இயேசு கிறிஸ்து விழுந்து போகாமல் வெற்றி கொண்டார். ஸோ நிராகரிப்பு அல்லது அழுத்தம் எனும் சோதனையில அது ஒன்று. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு வரும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தாமல் அவர் பிசாசுகளின் தலைவனாலே தான் இந்த அற்புதங்களை செய்கிறார், இந்த அசுத்தாவிகளை துரத்துகிறார் என்று குற்றம் சாட்டுகிறார். சோ ஆண்டவருடைய நாமத்தினால் பரிசுத்தாவின் அதிகாரத்தினால அவர் தேவனுக்கு நாங்க இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள் என்ற தலைப்புல பார்த்து நாங்கல்ல இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களவே எப்படி என்று சொல்லி. ஸோ இன்றைக்கு சிங்கள வேதாகம் வகுப்புல நாங்க அதுதான் படிக்க போறோம். நாங்க இயேசுவின் அற்புதங்களை பற்றி படிச்ச விஷயங்கள் தான் இன்றைக்கு சிங்கள வகுப்புல படிக்க போறோம். ஸோ அதுல நாங்க பாக்குறோம் இல்லையா இயேசு கிறிஸ்து எப்படி அற்புதங்கள் செய்தாருன்னு சொல்லி. So, அப்படி அற்புதங்கள் செய்த இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள், பிசாசின் தலைவனால அவர் துரத்துகிறாருன்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட நிராகரிப்புகள் அவருக்கு ஊழியத்தில் வந்தாலும், அழுத்தங்கள் வந்தாலும், அவர் அந்த சோதனைகளிலும் விழுந்து போகாமல் வெற்றி கொள்ளுகிறார். தொடர்ந்து ஊழிய பணியில ஈடுபடுகிறார். அதே போலதான் கடுமையான உணர்ச்சி ரீதியான துயரத்தின் கீழ் சோதனைன்னு சொல்லும் பொழுது அவரு துயரம் அப்படியே இது யோவான் 12வது அதிகாரத்தில் என் ஆத்துமா கலங்குகிறது என்று சொல்லி அப்படி அவருக்குள் ஏற்பட்ட அந்த ஒரு கலக்கம், ஆத்மாவின் கலக்கம், அது எங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி ஒரு கலக்கம் வந்தது என்று சொல்லி அவர் தேவனா இருக்கும் பொழுது. ஆனால் அவர் மனுஷனா இருக்கும் பொழுது அவருக்குள்ள ஏற்பட்ட அந்த கலக்கம், அவர் பூரண தேவன், மனிதன். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் அவருக்குள் வந்து அந்த துயரம், என் ஆத்மா மிகவும் துக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கெத்செமனே தோட்டத்துல மத்தேயு 26வது அதிகாரத்துல சொல்றார். ஸோ 7 வகையாக இயேசு கிறிஸ்துக்கு வந்த சோதனைகளை நான் இங்க பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ வனாந்தரத்தில் வந்த அந்த 3 சோதனைகள் மட்டும் அல்ல. அந்த 3 சோதனைகள் முடிந்த பிறகு மாற்கு எழுதுறாரு, பிசாசானவன் சிறிது காலம் அவரை விட்டு விலகி போனான். ஸோ அதுக்கு பிறகும் அவருக்கு பல சோதனைகள் வந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு வந்த சோதனைகளை முக்கியமான சோதனைகளை நான் இப்படி 7 வகையா வகைப்படுத்தியிருக்கேன். வனாந்தரத்தில் வந்த சோதனை, சிலுவை தவிர்ப்பதற்காக வந்த சோதனை, ஆஹ் மத தலைவர்களால் வந்த சோதனை, பிரபல்யமாக வேண்டும் அல்லது அரசியல் அதிகாரத்துக்கான சோதனை, வெவ்வேறு மனிதர்களுடைய தேவைக்கேற்ப அற்புதங்களை செய்வதற்கான சோதனை, நிராகரிப்பு மற்றும் அழுத்தம், கடுமையான உணர்ச்சி ரீதியான துயரத்தின் கீழ் வந்த சோதனை. ஸோ இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் சோதனைகள் 7 வகையாக பிரிச்சு பட்டியல் வச்சிருக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ யாருக்காவது இதுவரைக்கும் படிச்சதுல கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஸோ இந்த வசனங்கள் நான் திருப்பி பார்க்கல, எல்லா வசனங்களையும் நாங்கள் திருப்பி காட்டல. நீங்க இந்த வாரத்து முழுக்க நீங்க செய்ய வேண்டிய அதுதான். நான் உங்களுக்கு இந்த லிஸ்ட் தாரதுக்கு காரணம் அதுதான். அந்த வசனங்களை நீங்க திருப்பி வாசிச்சு பாருங்க. வேதத்தை திருப்பி, இது ஒரு பைபிள் ஸ்டடி, இது ஒரு பிரசங்கம் இல்லை. ஸோ நீங்க வந்து பைபிள் ஸ்டடின்றபடினால உங்களோட பக்கம் நீங்க படிக்கணும் இல்லையா. ஸ்டடின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், அப்ப மாணவர்கள் இருக்கணும். அப்ப மாணவர்களுடைய கடமை தான் அதை கற்றுக்கொள்வது. ஸோ இந்த 7 வகையாக இயேசு கிறிஸ்து பெற்ற சோதனைகளை பட்டியல் போட்டிருக்கிறேன். கேள்விகள் எதுவும் இல்லாத பட்சத்துல நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போனால், முக்கியமான 2 வசனங்கள் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சோதனை தொடர்பாக பல வசனங்கள் இருந்தாலும் முக்கியமான 2 வசனங்கள், நிறைய வசனங்கள் இருக்கு இயேசு கிறிஸ்துவ சோதனை தொடர்பாக, முக்கியமா 2 வசனம். ஒன்று தான் லூக்கா 22:28. லூக்கா 22:28ல இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாரு, எனக்கு நேரிட்ட சோதனைகளே எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இப்ப இதுல நாங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. என்னது? இங்க சோதனைகள் என்பது பன்மையில் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு பல சோதனைகள் வந்திருக்கு என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துக்கு பல விதமான சோதனைகள் வந்திருக்கு.
என்னோட கூட. அப்ப இயேசு கிறிஸ்துவோட கூட இயேசு கிறிஸ்து அந்த சோதனையை சந்திக்கிற நேரத்துல அவர் தனியா இல்ல. அவரோட கூட இந்த சீஷர்கள் இருந்திருக்கிறார். என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. அப்ப சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்திருக்கிறாங்க. அப்ப வனாந்திர சோதனையில சீஷர்கள் இருக்கவில்லை. வனாந்திர சோதனையில சீஷர்கள் இருக்கவில்லை. அதுல இயேசு கிறிஸ்து தனியா தான் இருந்தாரு. ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் பார்த்த மற்ற 6 வகையான சோதனைகள் பொழுதும் சீஷர்கள் அவரோட கூட இருந்தார்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவுக்கு பலவிதமான சோதனைகள் வந்திருக்கு. அந்த சோதனைகள் வரும் பொழுது சீஷர்கள் அவரோட கூட இருந்திருக்கிறாங்க. ஸோ அது ஆண்டவர் பாராட்டுறாரு. சோதனைகள் காலத்துல சீஷர்கள் தன்னோடு இருந்ததை அவர் பாராட்டுறார். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கும் சோதனையின் காலத்துல எங்களோட கூட இருக்கிறதுக்கு சிலர் தேவை. சோதனையின் நேரத்துல எங்களோட கூட இருக்கிறதுக்கு சிலர் தேவை. அதனால தான் இந்த கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கைய நாங்க தனியா வாழ முடியாது. விசுவாச வாழ்க்கைன்றது தனியா வாழ்ற வாழ்க்கையே இல்லை. விசுவாச வாழ்க்கை என்றது எங்களுக்கு கூட்டம் தேவை. எங்களை போன்ற தேவனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், எங்களை சோதனை காலத்தில் எங்களோடு கூட இருக்கக்கூடிய விசுவாசிகள் எங்களுக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த சீடர்கள் தன்னோடு அந்த சோதனை காலத்தில் இருந்ததை அவர் பாராட்டுறாரு. அவருக்கே அது பெருமதி வாய்ந்ததா இருக்குமா இருந்தால், பலவீனர்களாகிய எங்களுக்கு எங்களுடைய சோதனை காலத்துல மற்றவர்கள் இருப்பது அவசியமா இருக்கு. ஸோ நாங்க தனியா கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. விசுவாச வாழ்க்கையை தனியா வாழ முடியாது. ஆண்டவர் அதுக்காகத்தான் சபை என்று ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்யோன்ய ஐக்கியம் அதுக்குத்தான் தேவைப்படுது. விசுவாசிகளோட ஐக்கியம் எங்களுக்கு அதுதான் தேவைப்படுது. ஸோ இந்த கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில் போகும் பொழுது சோதனைகளின் காலத்தில் எங்களுக்கு எங்களுடன் கூட இருப்பதற்கு மற்ற விசுவாசிகள் எங்களுக்கு தேவை. ஸோ அது முக்கியமாக இந்த வசனத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயம். இரண்டாவது வசனம் தான் எபிரேயர் 4:15. எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவும் கூட எங்களை போல சோதிக்கப்பட்டார். எல்லா வகையான சோதனையும் அவருக்கு எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். எங்களுக்கு வர்ற எல்லா சோதனையும் என்று சொன்னா நான் எங்களுக்கு வர்ற எல்லா அதே சோதனைகள் அவருக்கு வந்ததுன்னு சொல்ல முடியாது. எல்லா வகையான சோதனைகள், எல்லா வகையான சோதனைகளும் அவருக்கு வந்திருக்கு. அப்படி சோதிக்கப்பட்டும், இதுதான் முக்கியமான சொல், பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். அப்ப நாங்க ஒரு விஷயத்தை கவனிக்க வேணும். சோதனை என்பது பாவம் அல்ல. சோதனை என்றது பாவம் அல்ல. சோதனை என்றது மனுஷனுக்கு வர வேணும். இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை வந்ததுன்னு சொன்னா எங்களுக்கும் சோதனை வரும். ஆனா சோதனை என்பது பாவம் அல்ல. இதுக்கு முன்பு நான் நிறைய பிரசங்கிமார் சொல்ல கேட்டிருக்கிறேன். சோதனை என்றது எங்களை தலைக்கு மேல பறக்கிற பறவை மாதிரி. எங்களை தலைக்கு மேல பறக்கிற பறவை மாதிரி. அதை எங்களால தடுக்க முடியாது. ஆனா அந்த பறவை எங்களை தலையில கூடு கட்டுறதை எங்களால தடுக்க முடியும். அந்த பறவை எங்களை தலையில வந்து கூடு கட்டுறதை எங்களால தடுக்க முடியும். தலைக்கு மேல பறக்கிறத தடுக்க முடியாது. தலைக்கு மேல வந்து கூடு கட்டுறது தடுக்க முடியும். அந்த மாதிரி தான் சோதனை எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த சோதனையில நாம விழாமல் பாவம் செய்யாமல் இருக்கிறது தடுக்க எங்களுக்கு முடியும், தடுக்க வேணும். இயேசு கிறிஸ்துவே சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிறாரா என்று சொன்னால் நாங்களும் அப்படி இருக்கத்தான் நாங்க பிரயாசப்படணும். அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் அல்ல. அவர் எங்களை பற்றி சோதிக்கப்பட்டு எங்களை போல சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவராய் இருக்கிறபடினால அவர் எங்களை பற்றி அறிந்திருக்கிறார். ஸோ அவர் எங்களுக்கு உதவி செய்வார். ஸோ சோதனை என்பது பாவம் அல்ல. ஆனால் சோதனையின் நேரத்துல சோதனைக்கு விழாமல் பாவம் செய்யாமல் இருப்பது தான் எங்களுடைய பொறுப்பு. ஸோ யாருக்காவது அது குறித்து சந்தேகம் இருக்கா? கேள்விகள் ஏதாவது இருக்கா? அடுத்த ஸ்லைடுக்கு போறதுக்கு முன்னாட 2 முக்கியமான வசனங்கள். சரி. ஸோ
அடுத்து நாங்க பார்க்க போறது விசுவாசிகளின் சோதனை. இயேசு கிறிஸ்துவின் சோதனையை பார்த்தாச்சு. இப்ப விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வர, விசுவாசிகளின் சோதனை எப்படிப்பட்டது, அது தொடர்பாக சில வசனங்கள், மத்தேயு 6வது அதிகாரம் 13வது வசனத்துல அந்த பரமண்டல ஜெபம் என்று நாங்கள் சொல்ற கர்த்தருடைய ஜெபம் அப்படிங்கிறதுல இயேசு கிறிஸ்து எங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். அப்ப ஜெபிக்க சொல்லி சொல்லி கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு ஜெபிக்க சொல்லி சொல்லி கொடுத்த நேரத்துல சோதனைக்கு உட்படாமல் இருக்க ஜெபிக்கும்படி சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி மத்தேயு 26வது அதிகாரத்துல அவர் எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்திருக்கிறாரு. சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப சோதனை வரும். இந்த 2 வசனத்திலும் நாங்க கவனிக்க வேண்டிய வசனம் சொல் தான் சோதனைக்கு உட்படாமல்னா உள்ளுக்கு போகாம. சோதனை வரும், அதுல விழுந்துடக்கூடாது, பறவைய கூடு கட்ட விடக்கூடாது, அதுதான் முக்கியம். சோதனைக்கு உட்படாத படிக்கு, சோதனை வந்து கொண்டிருக்கோம், சோதனைக்கு உட்படாத படிக்கு நாங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். நாங்க சோதனையில் உள்ளுக்கு விழுந்துடாம இருக்கணுமா இருந்தால் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஜெபம் பண்ண வேண்டியது. சோதனை காலத்தில் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு விசுவாசிகள் தேவை. அதே மாதிரி அவர்களுடைய ஜெபமும் எங்களுக்கு தேவை. நாங்களும் ஜெபத்தோட இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இரண்டாவது தான் லூக்கா 8வது அதிகாரத்துல அந்த விதைப்பவன் உமை இது விளக்கம் சொல்லக்குள்ள இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சிலர் சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சில விசுவாசிகள் சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோதனை காலத்துல நாங்க அப்படி பின்வாங்கி போயிடக்கூடாது என்பது எங்களுக்கான ஒரு எச்சரிக்கை. பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். நாங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோம், கர்த்தருக்குள்ள பயபக்தியா இருக்கிறோம், கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோம்ங்கிறதுக்காக சோதனை வராம இருக்காது. சோதனை வரத்தான் செய்யும். அந்த சோதனைகளோடு கூட, அந்த சோதனைகள் மத்தியிலும் அந்த சோதனைகளோடு கூட நாங்க கர்த்தரை சேவிச்சு கொண்டு போவோம், கர்த்தருக்கு தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்குவோம். சோதனைகள் எத்தனை விதமா என்ன மாதிரியான சோதனைகள் வந்தாலும் நாங்கள் கர்த்தருக்கு செய்கிற ஊழியத்துல இடைவிடாம செய்து கொண்டு போவோம். பவுல் அப்போஸ்தலன் அப்படித்தான் சொன்னார், எனக்கு நேர்த்த சோதனைகளோடும் கூட, சோதனைகளோடு சேர்த்து அதையும் வச்சுக்கொண்டு நான் கர்த்தரை சேவித்தேன் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10:13 எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். சண்டே ஸ்கூல்ல நாங்க மனப்பாடம் பண்ணியிருப்போம் இல்லையா? வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேறே சோதனைன்னு சொன்னா மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை. எனக்கு மட்டும் ஏன்பா இப்படி எல்லாம் சோதனை வருது என்று சிலர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியெல்லாம் இல்ல, எல்லாருக்கும் வர்ற சோதனை தான். மனுஷருக்கு நேரிட சோதனை தான் எங்களுக்கு வருது. எங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுறதுக்கு எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார். சோதனை வரும் பொழுதுதான் நாங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் உறுதியானவர்கள் என்பது எங்களுக்கே தெரியும். சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குகிறார். இந்த வசனத்தை முடியுமான பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 10:13. பாடம் இல்லாதவங்க ஏற்கனவே பாடமாக்கி இருக்கவங்க நல்லது, பாடம் இல்லாதவங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அடுத்தது யாக்கோபு அட்வைஸ் கொடுக்கிறார், புத்திமதி கொடுக்கிறாரு, அறிவுரை கொடுக்கிறாரு. சோதனைகளில் அகப்படும் போது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சோதனைகளில் அகப்படும் பொழுது யாக்கோபு 1வது அதிகாரத்துல நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். அந்த விசுவாசத்தின் பரீட்சை, எங்கள் சோதனை வருவது அதுக்காகத்தான், எங்களுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்ப்பதற்கு. அந்த விசுவாசத்தின் பரீட்சை எங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நீங்க மிகுந்த சந்தோஷம் அடையுங்கள், சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே யாக்கோபு 12வது வசனத்துல 1வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்றாரு, சோதனை சகிக்கிற மனுஷன்
பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோ உத்தமன் என்று விளங்க வேண்டும். சோதனை சகிக்கிறது மனுஷன் உத்தமன் என்று விளங்க வேணும். இன்னும் சோதனைக்குள்ள விழாம இருக்க வேணும். பேதுரு சொல்றாரு, இந்த சோதனையில எல்லாம் உங்களுக்கு கொஞ்ச காலம் தான் என்று சொல்லி. உங்களுக்கு கொஞ்ச காலம் தான் என்று சொல்லி. சோ அந்த சோதனைகள் கவனமா இருக்க வேண்டும். சோதனைகள் வரும் பொழுது கவனமா இருக்க வேண்டும். சோதனை வகைகள் இதோட முடியுது. சோதனை வகைகள் 2 வசனத்துல இந்த வகைப்படுத்துதல் நான் எடுத்திருக்கிறேன். 2 வசனத்துல இருந்து. ஒன்று மாற்கு 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல அந்த விதைப்பவன் உவமை விளக்கப்படுத்தும் பொழுது, முள்ளுகளுக்குள் விதைக்கப்பட்ட விதையை விதைக்கும் பொழுது, அதை விளக்கும் பொழுது, முள்ளுகளுக்குள் விதைக்கப்பட்ட விதையை குறித்து விளக்கும் பொழுது அன்றைய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த முள்ளுகள் என்பது உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள். இச்சைகள்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், ஆசைகள். மற்ற எல்லா ஆசைகள். சோ உலக கவலைகள், உலக காரியங்களை குறித்த கவலை, அது ஒரு வகையான சோதனை. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், செல்வத்தின் மீது நமக்கு வருகிற மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள். ம்ஹும். So, இது ஒரு வகையா இது ஒரு கேட்டகரி. சோதனையின் வகைகள் ஒரு வசனம். இந்த மார்க் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்ற வகைகள், உலக கவலைகள். சோ இப்படிப்பட்ட சோதனைகள் எங்கள் வரும் பொழுது கவனமா இருக்க வேணும். இதே யோவான் எங்களுக்கு இப்படி சொல்றாரு, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு வனாந்திரத்தில் வந்த சோதனைகளை நாங்க யோசிச்சு பார்த்தா, இயேசு கிறிஸ்துக்கு வனாந்திரத்துக்கு வந்த சோதனைகளையும் யோசிச்சு பார்த்தா, இதோட பொருத்தி பார்க்கலாம் இல்லையா? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஸோ இந்த மாதிரி சோதனைகள் மாம்சத்தின் நிச்சயம் சொல்லும் பொழுது எங்கள் மாம்சத்தை திருப்திப்படுத்துவதற்காக, அது உணவா இருக்கலாம், குடியா இருக்கலாம், வேறு விதமான எந்த விதமான மாம்ச கிரியையாக இருக்கலாம், எது வேண்டாம். கண்களின் இச்சை, கண்ணால் காண்பது மீது வருகிற இச்சை. ஜீவனத்தின் பெருமை, நான் தான் எல்லாத்துக்கும் மேல, என்னை விட்டா ஆள் இல்லை, நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன் என்ற ஜீவனத்தின் பெருமை. ஸோ இதுகள் நான் புதுசா விளக்க தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி வகைப்படுத்தி இருக்கு சோதனைகள். இந்த வகையான சோதனைகள் எங்களுக்கு வரலாம். அந்த சோதனை வரும் பொழுது நாங்க சோதனைக்கு உட்படாமல் இருக்கும்படி, பறவை கூடு கட்டுறதுக்கு இடம் கொடாமல் இருக்கும்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தலைக்கு மேல பறவை பறந்தா பரவாயில்ல, கூடு கட்டுறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஸோ அதுக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பது தான் பொதுவான அறிவுரை. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுக்கு சோதனைகளில் எங்களுடன் கூட இருப்பதற்கு உடன் விசுவாசிகள் எங்களுக்கு தேவை. ஸோ இயேசு கிறிஸ்துவின் சோதனைகள் தொடர்பாக இந்த விஷயங்கள் தான் இப்போதைக்கு நாங்கள் படிக்க வேண்டியிருக்கு. சோதனைகளை பத்தி படிக்கிறதுன்ற தனியா, அதை ஒரு சீரீஸா படிக்கலாம். ஆனா இப்போதைக்கு அதுக்குள்ள போக தேவையில்லை. இவ்வளவும் தெரிஞ்சதுதான் காணும். ஸோ எங்களோட குறிக்கோள் வந்து சுவிசேஷங்களில் இயேசு, அப்ப இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணி இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த சம்பவங்களை கற்றுக்கொள்வது தான் எங்களுடைய குறிக்கோள் இந்த தொடர்ல. ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். புரியாதது ஏதாவது இருக்கா? திரும்ப மறுபடியும் போட வேண்டியது ஏதாவது இருக்கா? பிரதர், அந்த கடைசியா மார்க்கு 3:16 இயேசு கிறிஸ்துவை விட்டு சாத்தான் அந்த டைம் விலகி போனான் என்று
ஒரு 11 அதுல அந்த வசனம் பதிப்படல. அதையும் போட்டு அனுப்புனீங்கன்னா லிங்க எது? எந்த அந்த வசனம்? அந்த மார்க்கு 3:14 சாத்தான் இயேசு கிறிஸ்துவை விட்டு அந்த டைம் விலகி போனான்னு சொன்னீங்க. அது நான் மறந்துட்டேன். ஆஹா, நான் அதை எழுதல ஆஹா. அதனால அத நீங்க லிங்க் அனுப்புனா பார்த்து எழுதக்கலாம். இந்த வசனத்தை மறந்துடுவேன். ஓகே. கொஞ்சம் ஆஹ் அதுல மார்க்கு 3:16 போடுபடல. இந்த 3:16 போடுபட்டிருக்க 3:16 சொல்லலையே. இல்ல ம். சாத்தான் விலகி போனானுண்டு. சிறிது காலம் விலகி போனான்னு சிறிது சொல்லி. காலம் ஓ விலகி ஓ போனானா? ஓ ஓ ஆ அது மார்க்கு 3:16 14. கொஞ்சம் இருங்க, நான் அது சரியா பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. அது நான் இப்பயே மறந்துட்டேன் சரி சரி, கொஞ்சம் வருங்க, நான் சரியா ஆஹ் சரியா பார்த்து சொல்றேன் கொஞ்சம். சரி நன்றி. ஓகே, கொஞ்சம் பாருங்க. மன்னிக்கணும், அது வந்து லூக்கா 4:13. லூக்கா 4:13. நான் அதையும் போட்டு அனுப்புறேன். லூக்கா 4:13. சரியா? 4:13 சரி ப்ரோ. 4:13. நன்றி ப்ரோ. ஓகே ஓகே பிரதர், ஓகே. ஓகே. லூக்கா, மார்க் இல்ல, லூக்கா 4:13. சரி, லூக்கா 4:13. சரி, வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, கேள்விகள் இல்லாட்டி இது இந்த கீழே இருக்கிற 2வது நம்பர் இந்த தொலைபேசி இலக்கம். யாராவது குரூப்ல இல்லாட்டி இந்த டாக்குமெண்ட் கிடைக்காட்டி தயவு செய்து எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அப்படி குரூப்ல இல்லாதவங்க குரூப்ல சேர்ந்து கொண்டீங்கன்னா இலகுவா இருக்கும். அதுக்கு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி இந்த லிங்கை டைப் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு குரூப்ல ஆட் பண்ணி விடுவேன். ஸோ மேலே நிக்சன் இருக்கிற அவரும் ஒரு அட்மின், நானும் ஒரு அட்மின். இதை தவிர யாரும் வேற யாருக்கும் மெசேஜ் போட இயலாது இந்த குரூப்புக்குள்ள. அட்மின் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் மெசேஜ் போடலாம். ஆனால் உங்களுக்கு வேற யாராவது குரூப்ல ஆட் பண்ண வேணுமா இருந்தால், வேற யாராவது குரூப்ல சேர்த்து விட வேணுமா இருந்தால் அதை நீங்களே செய்யலாம். அதுக்கு பெர்மிஷன் இருக்கு. யார் வேணுமென்றாலும் குரூப்ல மற்றவங்கள சேர்த்து விட வேணுமா இருந்தால் ஆட் பண்ணி விடலாம். அதுக்கு பிரச்சனை இல்லை, அது யார் வேணாலும் செய்யலாம். ஸோ கேள்விகள் எதுவும் இல்லாத பட்சத்தில் யாராவது ஒரு சகோதரன் அல்லது சகோதரி ஜெபம் பண்ணுங்க. ஸோ இன்று நாளைக்கு நாங்கள் இதை முடிப்போம். அடுத்த வாரம் நாங்கள் படிக்க போறது இயேசுவின் பாடுகள், இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன்பதாக அவர் பட்ட பாடுகள் தொடர்பாக தான் படிக்க போறோம். ஸோ அதுக்கு ரெடியாக வாங்க. இன்றைக்கு கொடுத்த இந்த டாக்குமெண்ட்டை நான் இப்போ கொஞ்சம் அப்லோட் பண்ணுவேன், குரூப்ல போட்டு விடுவேன். சரி, அதை நீங்க அதில் இருக்க வசனங்கள் எல்லாத்தையும் திருப்பி ஒருக்கா வாசிச்சு பாருங்க. சரி, யாராவது ஒரு சகோதரனாடி சகோதரியை ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்தில் உள்ள பரிசுத்த பிதாவுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க கொடுக்குற புத்தியுள்ள எங்களை பலப்படுத்துகிற உங்களுடைய வசனத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரங்கள்ல ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு சோதனை வந்தோம்னா எங்களுக்கு மாத்திரம் என்று நாங்கள் சுவாமி நினைக்கிறோம். ஆண்டவரே, ஆனாலும் கூட எங்களுடைய அன்பான தேவகுமாரன் எங்களுக்கு முன்பதாக அவர் எல்லா பாடுகளை அனுபவித்து எல்லாத்துக்கும் முகம் கொடுத்து ஆண்டவரே ஒரு பாவமும் இல்லாம ஜெயமாக வெற்றி சிறந்தார். ஆண்டவரே, நாங்க இந்த வேலையில சுவாமி அதே வெற்றியை எங்க வாழ்க்கையில சுவாமி நீங்க நிலைப்படுத்த வேண்டும் என்று நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் வருகிற நாளில் நாங்கள் இந்த சோதனைகள் மூலமாக ஆண்டவரே அகப்பட்டு ஆண்டவரே பாவங்களுக்கு உள்ளாகாதபடிக்கு எங்க அன்பான ஆண்டவரே இந்த சோதனைகள் உள்ளுக்கு போகாம நாங்க சோதனைக்கு வெளிப்புறத்துல இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சகோதரனை ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு போதிக்கத்தக்கதாக ஆண்டவரே அவருக்கு
தேவ ஞானத்தின் ஆவி ஆண்டவரே அவரை ஆட்கொண்டு இன்னும் அதிகமாக உங்களுடைய வசனத்துக்குள்ள ஆழங்களுக்கு நீங்க கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுக்கு எல்லா நன்றி துதி சோத்திரங்களையும் நாங்க செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே நீங்க ரட்சித்து ஆண்டவரே இந்த பிசாசானோடு எதிர்த்து வாழ ஆண்டவரே இயேசு சுவாமியை போல நாங்க இருக்கணும்னு ஆசைப்படுகிற எங்க நல்ல ஆண்டவருக்கு நாங்க எல்லா நன்றிகளையும் துதி சோத்திரங்களையும் செலுத்துகிறோம். எங்களுடைய இந்த கூட்டத்துக்கு அநேகமான சகோதர சகோதரிகள் ஆண்டவரை பங்கு பெறுகிறார்கள். அந்த எண்ணிக்கை அதிகரிக்கவும் இன்னுமாக உமது பிள்ளைகள் சுவாமி ஆண்டவரே ஆவிக்குள்ளாக நல்ல வளர்ச்சி அடைய ஆண்டவரே உதவி செய்யுங்க. உங்களுக்கு எல்லா நன்றி ஸ்தோத்திரங்களை துதிகளை செலுத்துகிறோம். என்னுடைய இரட்சகராகிய இயேசு சுவாமி நாமத்தில் பிதாவே. ஆமென்.